குறள் 51. நான் இல்லற வாழ்க்கைக்கு ஏற்ற நல்ல குணநலன்களுடன் கணவரின் வருமானத்திற்கு ஏற்ப குடும்ப வாழ்க்கையை வெற்றிகரமாகவும் நல்ல மன உறுதியுடனும் நிர்வகிக்கட்டும். குறள் 51. Let me manage with good qualities suitable for home life, a successful family life according to the husband's income and good mental strength. குறள் 52. மற்ற காரணங்களால் பெருமையான அல்லது புகழ்பெற்ற வாழ்க்கையை கொண்டிருந்தாலும் நல்ல ஒழுக்கத்துடனும் பெருமையுடனும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான குணங்களுடன் வாழ்க்கையை பராமரி. குறள் 51. Maintain the life of household with good qualities, good morals and pride, even though having proud and glorious life due to other reasons. குறள் 53. வாழ்க்கையில் எதுவும் இல்லாமல் இருக்க கெட்ட குணங்களுக்கு பதிலாக வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்ல குணங்களுடன் பெறுங்கள். குறள் 53. Get everything in life with good qualities instead of having nothing in life with bad qualities. குறள் 54. நாம் உறுதியான கற்பு என்ற ஒப்பற்ற சிறப்போடு வாழ்வோம். குறள் 54. Let us live with the incomparable distinction of steadfast chastity. குறள் 55. அவர்கள் கடவுளுக்கு பதிலாக கணவர்களை கடவுளாக கருதி பக்தி செலுத்துபவர்களாக இருப்பதன் காரணமாக கடவுள் படைத்த மேகத்தை கூட மழை பெய்யும் சொல்ல அளவுக்கு சக்தி படைத்தவர்களாக மாறட்டும். குறள் 55. Let them become powerful to the extent of even ordering the cloud created by God to rain by being devotional to husbands than to God. குறள் 56. அவள் முதலில் எல்லா வகையான பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாப்பு, இரண்டாவதாக கணவர் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அவளது குடும்ப உறுப்பினர்களின் நலனில் கவனம், மூன்றாவதாக பெருமையை பாதுகாத்தல், உறவினர்கள் நண்பர்கள் அண்டை வீட்டார்க்கு விருந்தோம்பல் மற்றும் சார்ந்திருப்பவர்களுக்கு கருணை காட்டுதல் ஆகிய பண்புகள், இறுதியாக மேற்கூறிய அனைத்து செயல்களையும் எந்த குறையும் இல்லாமல் சோர்வின்றி செய்யட்டும். குறள் 56. Let her do tirelessly the following actions without flaw. First, safe from all kinds of problems. Secondly, careful about the welfare of husband, her family members, his family members. Thirdly, safeguarding pride, hospitality to relatives, friends, neighbors and kindness to dependents. குறள் 57. நான் சிறையில் இருப்பது போன்ற கடுமையான விதிகளால் வளர்க்கப்படுவதற்கு பதிலாக அன்பான வார்த்தைகள், மென்மையான அறிவுரைகள் மற்றும் பாதுகாப்பான நடைமுறைகளை பற்றிய சரியான நேரத்தில் கற்பித்தல் ஆகியவற்றால் வளர்க்கப்படும் சிறந்த தற்காப்பாக செயல்படும் நல்ல குணங்களை பின்பற்றட்டும். குறள் 57. Let me follow good qualities to act as a best defense, developed by kind word, gentle advice and timely teaching of safe practices, instead of being developed by stringent rules like in prison. குறள் 58. மாமியார் வீட்டில் வசிக்கும்போது மரியாதை பெற நல்ல குணங்களும் ஆன்மீக ஆசீர்வாதங்களும் கொண்ட ஒரு கணவனுடன் வாழ்க்கை
நடத்து. குறள் 58. Live with a husband of good qualities and spiritual blessings to get respected while living in the mother-in-law's house. குறள் 59. அடக்கப்படாத காளை தன்னை எதிர்த்து போராடுபவர்களை எதிர்கொள்வது போல அவதூறு செய்பவர்களுக்கு முன்னால் கணவனை நிமிர்த்து நிற்க வைக்கும் மனைவியாக செயல்படுங்கள். குறள் 59. Make husband stand tall and defiant in front of slanderers like an untamed bull facing its challenges. குறள் 60. நல்ல குணங்களும் பெருமையும் கொண்ட அழகான குடும்பம் உருவாகவும் நல்ல குழந்தைகளை நல்ல ஆபரணங்களாக பெறவும் நல்ல குணங்கள் கொண்ட மனைவிமார்களாக நடந்து கொள்வோம். குறள் 60. Let us behave like wives with good qualities to create a beautiful family with good qualities and pride and have good children as good ornaments.